அன்பானவர்களே, இங்கே ஒரு அருமையான சேவலை பார்க்குறீங்கல்ல. சேவல்னு பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? இயேசு கிறிஸ்து பேதுருவை எச்சரித்த தான் பயன்படுத்தின ஒரு அருமையான பறவை தான் சேவல். சேவலை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அதிகாலையில் எழும்பி அது கூவக்கூடியது, சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதித்து, நான் காலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்கிறேன், நீங்களும் துதிக்கன்னு சொல்கிறது. அப்புறம் பாருங்கள், எப்பொழுதும் தன்னுடைய துணைகளோடு அது சந்தோஷமாக தான் இருக்கும். என்றைக்காவது எந்த சேவலாவது பெட்டை கோழிகளை கொத்தி கொதறி காயப்படுத்துறதை பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஒரு புழு பூச்சியை பார்க்குதுன்னு வைங்களேன், உடனே ஒரு மியூசிக், ஒரு சத்தம் ஒன்று போடும். உடனே அந்த பெட்டை கோழி எங்கே இருந்தாலும் ஓடி வந்து என்ன செய்யும்? அதை சாப்பிடும். அதை பார்த்து இந்த சேவல் ரசிக்கும். அது மாத்திரமில்ல, சாயங்காலம் ஆகிட்டுனா சரியான நேரத்தில் போய் அடைய போயிடும். நான் அதை கவனிச்சிருக்கிறேன். எவ்வளோ தான் விருப்பமான உணவை போட்டு நம்ம பேபான்னு கூப்பிட்டாலும் வரவே வராது. அப்படி ஒரு ஒழுங்கை பின்பற்றுறதான் இந்த அருமையான ஒரு சேவல். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய படைப்பில் பறவை, பட்சிகள், மிருகங்கள் எல்லாமே தங்களுடைய துணைகளோடு கூடுமானவரை சந்தோஷமாக ஜாலியாக வாழ்க்கையை அனுபவிக்கும். ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? இன்றைக்கி கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் படைச்சார். ஆனால் மனுஷன் மட்டும் ஆதாம் மட்டும் தனிமையாக இருக்கிறானே, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி உண்டாக்குனா, இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே தான் ஏகப்பட்ட பிரச்சனை. ஒருத்தர் கடித்து கொதறுகிற நிலைமை. கொஞ்ச கால வாழ்க்கைங்க, அந்த கணவனோடு அந்த மனைவியோடு அந்த உறவுகளோடு உடன்பிறப்புகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கொண்டு போக போகல. ஒருவேளை தாவீதை பாருங்கள், அந்த மீகாள் தன்னுடைய கணவனை அவமதிச்சா. காலத்துக்கு அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஈசாக்கு ரெபேக்காள் பகலில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன டீனேஜ் விளையாட்டுன்னு நினச்சிங்களா? டீனேஜில் இருந்தாங்கன்னு நினச்சிங்களா? இல்லை. இப்படிப்பட்ட அவங்க சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை தான் அது சொல்லுது. 80 வயசு இருக்கும் ஈசாக்குக்கு. ஏன்னா 40 கல்யாணம், 60 குழந்தை, 20 வயசு 25 வயசில் வாலிபர்கள் ஏசா யாக்கோபு இருக்காங்க. எந்த வயதிலையும் கர்த்தர் தந்த குடும்பத்தை நம்ம அனுபவிக்க மகிழ்ச்சியாக இருக்க தவறக்கூடாதுங்க. நம்ம மரித்த பிறகு நம்ம துணைகள் நம்மளை குறித்து நினைக்கிற மாதிரி இருக்கணும். 4 பேர் நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கணும். ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு வயசான ஐயா இருந்தாங்க, டீ கடைக்கு போவாங்க. ஒரு 80 வயசு இருக்குன்னு வைங்களேன், தன்னோட மனைவிக்கு டீயும் நல்ல வடையும் வாங்க போகிறாங்க. நிறைய கூட்டம். அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா கொஞ்சம் சீக்கிரம் தாங்க ஐயா, எங்கள் வீட்டம்மா பசியோடு இருக்கிறா, காத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டல்காரர் சொல்கிறாரு, அதை உங்கள் வீட்டம்மாவுக்கு கண்ணு தெரியாத, நேரங்காலம் தெரிய போதா, வர்றது யாருன்னு தெரிய போகுது அப்படின்னு அவர் சும்மா ஏளனமாக சொன்னார். அந்த ஐயா சொன்னார், அவளுக்கு வேணால் கண்ணு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு கண்ணு தெரியுதில்ல, அவள் என் மனைவி, எனக்கு நேரம் தெரியும். அவள் சரியான நேரத்தில் அவள் பசி அடக்கணும். அது மாத்திரமல்ல, அவளுடைய எதிர்பார்ப்பு என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாள். என் மனைவியை நான் ஏமாற்றக்கூடாது. சரியான நேரத்தில் போனோம் ஐயா, தயவுசெய்து அந்த கொஞ்சம் டீயையும் வடையும் சீக்கிரம் தந்திருக்க ஐயா. அன்பானவர்கள், அந்த வயதிலும் அந்த மனைவி மீது அன்பு, அந்த ஒரு கரிசனை அந்த ஹோட்டல்காரனை நிலைகுலைய வைத்தது. இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? கொஞ்ச கால வாழ்க்கையில் கர்த்தர் தந்த துணைகளோடு உறவுகளோடு பேசி வாங்கி விசாரித்து சந்தோஷமாக இருப்போமே. கர்த்தர் அதைத்தானே விரும்புகிறாரு. அதற்கு தானே